போர் தொழில் உள்ளிட்ட காணொளிகளுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்குற? ஆமாம், தொடர்ந்து இயங்கணும்ண்ணா, தொடர்ந்து இயங்கணும். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், தொடர்ந்து இயங்குங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு காணொலியை வெளியிடுங்க. அதாவது நான் வந்து தமிழ் தேசியம் குறித்து தான் பேசுவேன், இல்லை வந்து நான் வந்து இதுபடி தான் பொதுவான வலையொலிகளாக நம்ம இருக்கணும். எல்லா கருத்தையும் பேச போகிறேன். இப்போ நான் வந்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து எல்லாருக்குமான பிரச்சனையும் பேசுகிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி வந்து சமூகம் சார்ந்த நாட்டு நடப்புகளை தினமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செய்தி சேனல் போலவே நம்ம இயங்குறதுனால தான் நிறைய பேர் நம்மளை பின்தொடர்றாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் அப்படி இயங்கணுங்கிற இது இல்லை. இப்போ நம்ம குறைந்தபட்சம் வந்து நாம் செய்திகளை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லும்போது மக்கள் வந்து லைட்டிங்கை பற்றியோ பேக்ரவுண்டை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க. பிரம்மாண்டமான அலுவலகம்னு அவசியம் கிடையாது. த்ரூ ரத்தின்னு சொல்லி இந்தியாவிலே இன்றைக்கி வந்து அரசியல் விமர்சகர்களில் முதன்மையான இடத்துல இருக்கார். பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்ததற்கும் அவர் ஒரு காரணமாக கருதப்படுறார். ஒரு யூடியூபர். ஆனால் அவர் வந்து இந்தியாவில் இருக்க முடியாமல் வேறு நாட்டிலேருந்து இயங்குறாரு. ஒரு காணொலி குறைந்தபட்சம் 50 லட்சம் பேர் பார்க்குறான். தமிழ்லேயும் வந்து தமிழ்லேயும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அதுபோல் வந்து சமூக பிரச்சனைகளை கண்டறிந்து தீவிரமாக செயல்படக்கூடிய நம்மளுடைய ஒரு காணொலி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமே. இன்றைக்கி அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு காணொலி போடும்போது அது பெரிய தாக்கத்தை அரசளவில் ஏற்படுத்துது. நீங்கள் கல்குவாரி குறித்து பேசும்போது பெரிய விழிப்புணர்வு ஏற்படுது. எல்லா மாவட்டத்துக்கும் கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்து 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு கொள்ளை நடந்துருது. சாட்டில் அது எக்ஸ்க்ளூசிவாக போட்டுவிடும், அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மொத்தமாக அந்த கல்குவாரிக்கு யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இல்லீகல் மைண்ட்ஸுக்கு. அதுபோல் நம்ம வந்து நம்ம போடுற காணொலி தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். வெறும் வியூஸுக்காகவோ சப்ஸ்கிரைபருக்காகவோ ரெவென்யூக்காக இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைபர், ரெவென்யூ, வியூஸ் எல்லாம் முக்கியம்தான், மாட்டுக்கிறது இல்லை. இந்திய ராணுவத்தில் வேலை செய்கிறோம், நாட்டுக்காக தான் உழைக்கிறோம். ஆனால் வருமானம் சம்பளம் வாங்குவோம்ல, அதுபோல் தான் நான் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ முக்கியமோ ரெவென்யூ எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு காணொலியும் நம்ம பண்ணணும். அப்படின்னா நிச்சயமாக அது வந்து என்றாவது ஒரு நாள் வெற்றி அடையும் அப்படிங்கிறத இருக்கும். இந்த நேரத்தில் சாட்டையினுடைய பின்தொடர்பாளர்கள், பார்வையாளர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், போர்த்தொழில் அப்படிங்கிற இந்த வலையொலி என்ன சொல்கிறதுனா, தமிழ் சமூகத்தில் நிறைய படித்தவங்க, நிறைய கருத்து செறிவுள்ளவங்க உண்மையிலே அடையாளப்படலை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நீங்கள். அடையாளப்படலைன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் கூடுதலாக அடையாளப்படணும் அப்படின்னா அப்போ நிறைய கருத்து நீங்கள் படித்த அளவுக்கு வந்து கும்பகோணத்தில் எவனும் படிச்சிருக்க மாட்டான் புத்தகங்களா, அவ்வளோ ஆழ்ந்து படிப்பீங்க. அப்போ அந்த கருத்தையெல்லாம் வந்து இந்த இளைய தலைமுறை கடத்துவதற்காகத்தான் இந்த போர்த்தொழில் அப்படிங்கிற வலையொலியை நீங்கள் உருவாக்கிறீங்க. அதை வந்து தான் காரணம் அதுக்கு. அப்போ அது வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் சாட்டையினுடைய பார்வையாளர்களுக்கும் நான் கோரிக்கை வச்சு போர்த்தொழில் அப்படிங்கிற இந்த வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடர்ந்த மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி.